நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முகுந்த முராரி கோவிந்த ஆனந்த கந்த ஹரி கோவிந்த கோவிந்த ஆனந்த கந்த ஹரி கோவிந்த முகுந்த முராரி கோவிந்த ஆனந்த கந்த ஹரி கோவிந்த முகுந்த முராரி கோவிந்த
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துரோணனும் அர்ஜுனனும் தம்மில் பொருதல் என்று விராட பருவத்திலே ஒரு பகுதி வருகிறது. அந்த பகுதியிலே ஒரு அற்புதமான பாடல் இப்படி வருகிறது. குருவும் அக்குருவை தப்பா குருகுல கோவும் தங்கள் அறுவரை தோளில் நாணி அரைதர பிறைவில் வாங்கி கரு உயிர்த்து எழுந்த கால மணிமுகில் கால் கொண்டு என்ன ஒருவருக்கு ஒருவர் வாளி ஓரொடு கோடி எய்தார் என்று சொல்கிறார்கள். துரோணன் ஒரு முறை அர்ஜுனனிடம் சொன்னானாம், நாளை ஒரு நாள் ஒருவேளை நீ என்னோடு போர் புரியக்கூடிய ஒரு தருணம் வந்தாலும் உனக்கு நான் கற்றுக் கொடுத்த இந்த வித்தைகள் அனைத்தையும் நீ முழுக்க பிரயோகம் செய்ய வேண்டும், அதுதான் நீ கற்றுக்கொண்ட வித்தைக்கு நீ செய்யும் தர்மம் என்று ஒரு குரு சொன்னாராம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் அந்த வாழ்க்கையிலே வந்தது. அது எப்படி விரிந்தது என்பதை இப்பொழுது பார்ப்போம். குருவும் குருகுல கோவும் சேஷாத்ரி அவர்கள். அன்பிற்க பெரியவர்களே, மாரத வீரர் மலிந்த நன்னாடு, மா முனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு, நாரத கானம் நலந்திக நாடு, நல்லன யாவையும் நாடுறும் நாடு என்று பாடினார் பாரதியார். அந்த நாரத கானம் நலந்திகள் நாட்டாகிய இடமாகிய இந்த மன்றத்திலே 8 திக்கிலும் விஜயமுரசு கொட்டுகின்ற விஜய் டிவியின் சார்பாக குருவும் குருகுல கோவும் என்ற தலைப்பிலே பேசத் தொடங்குகிறேன். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, 10 காதம் சென்று பாரதம் கேட்க வேண்டும், 20 காதம் சென்று ராமாயணம் கேட்க வேண்டும். கிராம பகுதிகளில் பாரதம் நிறைய சொல்லுவார்கள், ராமாயணம் கொஞ்சம் விலகி சொல்லுவார்கள். ஆனால் பாரத கதை சொல்றது ரொம்ப கஷ்டம். ராமாயணம் சொல்லிடலாம், ஒரு 50-60 பாத்திரங்கள் தெரிந்து கொண்டால் போதும். அந்த கதையினுடைய தொடர்ச்சி போய்கொண்டே இருக்கும். ஆற்றொழுக்கும் சொல்லும். அது போல பாரத கதை அப்படி இல்லை. அங்கங்கே திருப்பு முனை, அங்கங்கே பழைய கதை, அங்கங்கே கிளைக்கதை. சந்தன மகாராஜா வந்தான்னா ஏன் அவன் பூமிக்கு வந்தான்? கங்கை வந்தாள், அவள் ஏன் பூமிக்கு வந்தாள்? அவள் ஏன் குழந்தைகளை ஆறுகளிலே போட்டாள்? அதுக்கப்புறம் பீஷ்மரியா இங்க வந்து தங்கினார். ஒவ்வொரு காரணம் சொல்லணும். சந்தனவை சொல்லி கங்கையை சொல்லி பீஷ்மர் சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் கிளைக்கதைகள் வேற. அதனால்தான் 2 இதிகாசங்கள் இருந்தாலும் அதை ராமாயணம் என்று மட்டும் சொல்லி இதை மகாபாரதம் என்று சொல்ல ஆரம்பித்தோம். இந்த மகா என்ற ஒரு அடைமொழி கொடுத்ததுக்கு இருக்கு காரணம். சரி, நம்ம கதைக்கு வரணும். இல்லை, குரு என்பது யார், சீடன் யார், முதல்ல அது தெரியணும். குரு என்று சொல்ற பதத்துக்கே இருளை நீக்குபவன் அர்த்தம். அதுக்கப்புறம் ஜெகத்குரு, அதுக்கப்புறம் ஞான குரு. ஆனால் நம்ம எல்லாரையுமே குரு சொல்லிட்டு இருக்கோம், அதுவும் உண்மைதான். ஆனால் ஆசிரியன், ஆச்சாரியன், குரு என்று பல வகை உண்டு. ஆனால் அந்த குருவே தாயாகவும் தந்தையாகவும் ஆகிறார், தந்தையே குரு ஆகிறார். கதை சொல்ல வந்தியா குழப்பம் வந்தியான்னு கேட்குறீங்களா? உள்ளதுதான். தந்தை எத்தனை பேர்? தவமது செய்தே பெற்றெடுத்தவன் முதற்பிதா, தன்னை வளர்த்தவன் ஒரு பித, தயவாக வித்தைதனை சாற்றினவன் ஒரு பித, சார்ந்த சர்க்குரு ஒரு பித, அவமறுத்து ஆள்கின்ற அரசு ஒரு பித, அன்புள்ள முன்னோன் ஒரு பித, கவளமிடு மனைவியை பெற்றவன் ஒரு பித, கலி தவிர்த்தவன் ஒரு பித, காசினியில் நித்தம் இவரை பிதா என்று கருதுவதே நீதியாகும். மௌலிதனில் மதியரவு புதவி மலர் உதவு சிறு மதலை என வருகுருபர, மயிலேறி விளையாடு குகனே புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே. குமரேச சதகம். இன்னைக்கு சதக செய்யுளே தெரியாது யாருக்கும், நம்ம மறந்துட்டு வரோம். இதையே சுருக்கமா சொன்னார் விவேக சிந்தாமணியில. பிறப்பித்தோன், வித்தைதனை பேணிக் கொடுத்தோன், சிறப்பின் உபதேசம் செய்தோன், அறப்பெருந்திய பஞ்சத்தில் அன்னம் பகிர்ந்தோன், பயம் தீர்த்தோன், எஞ்சா பிதாக்களனையன். இவரெல்லாம் தந்தைகள். அப்ப இத்தனை தந்தை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இங்க ஒரு வித்தியாசம் பாருங்க. வித்தைதனை பேணி கொடுத்தோன்னா வித்தை கத்து கொடுக்குறேன். வித்தைனா என்ன? இந்த மாய வித்தை, மந்திர வித்தை இல்லை. நாம கத்துக்கிறது அத்தனையுமே வித்தை தான். சைக்கிள் ஓட தெரிஞ்சா வித்தை,
டைப் பண்ண தெரிஞ்சா வித்தை, கவிதை எழுத தெரிஞ்சா வித்தை, சித்திரம் எழுத தெரிஞ்சா வித்தை, நாட்டியம் வித்தை, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் ஆச்சாரியன், ஆசிரியன். வித்தை தனி பேணி கொடுத்தவன். ஞானம் போதிக்கிறானே அவன் குரு, ஞான குரு, ஞானாசிரியன் என்று சொல்லுவார்கள். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், இந்த மனிதன் ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய பேராசிரியன் ராமன், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி காட்டிய ஞானாசிரியன் கண்ணன். அப்ப அவன் உபதேசம் பண்ணான், அதனாலே அவன் ஒரு ஆசிரியன். இன்னொன்னு பார்க்கலாம், ஆசிரியர்கள் எங்க தொடங்குது? முதல் ஆசிரியர் யாரா இருக்கும்? சிவபெருமான் தான் முதல் ஆசிரியர். அதுக்கப்புறம் கண்ணன் ஆசிரியர் ஆனார். இப்படி பெரியவர்கள் ஆசிரியர்களாக வந்திருக்கார்கள். இந்த ஆசிரியர்களுக்கு என்ன பெருமை! இந்த மாணவன் என்கிட்ட படிச்சான், என்கிட்ட படித்தவன் கலெக்டராக இருக்கான், என்கிட்ட படித்தவன் கவர்னராக இருக்கான், என்கிட்ட படித்தவன் இந்தியாவிலே மிகப்பெரிய எலெக்ஷன் ஆபீசரா இருக்கான், சொல்லிக்கலாம், நாங்க கூட சொல்லிக்கலாம். எந்த ஆசிரியருக்காவது பொறாமை வந்ததுன்னா கிடையாது. அடிக்கடி சொல்ற வழக்கம், பொறாமை இல்லாத ஒரே ஜாதி வாத்தியார் ஜாதி தான். மீதி பேர்லாம் பொறாமை வரும். எங்கிட்ட தொழில் கத்திட்டான், இன்னைக்கு பெரிய தனி கடை வச்சுட்டான், எங்கிட்ட தொழில் கத்திட்டான், இன்னைக்கு வேற ஒர்க் ஷாப் வச்சுட்டான், இவன் பொறாமப்படுவான். ஆனா எந்த ஆசிரியனும் எங்கிட்ட படித்த பையன் பெரிய கலெக்டர் ஆயிட்டானே பொறாமப்பட மாட்டான், பெருமைப்படுவான். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள்ல சிவபெருமான் போதனை பண்ணார எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா தெரியுமா? 4 பேர். ஜனகர், ஜனந்தன, சனாதன, சனத்குமாரர்னு. கிருஷ்ண பரமாத்மா போதனை பண்ணாரு, எத்தனை பேர் இருந்தா மாணவர்கள்? ஒரே ஒருத்தன். அப்ப என்ன அர்த்தம்? நல்லது சொன்னா கேட்கறதுக்கு ஆளு கம்மி. ஆக ஆன்மீக நிகழ்ச்சி, தத்துவ நிகழ்ச்சி என்று சொன்னா கொஞ்சம் குறையும். ட்ரை சப்ஜெக்ட் பேரு வர வச்சிடறோம். சரி, இந்த குரு எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அஞ்ஞான இருள் என்பதை நீக்கி ஞான ஒளியை கொடுக்க வேண்டும். அப்படி இருளை நீக்கிறவன் தான் ஆசிரியன், அவன் தான் குரு. திருமூலர் வருத்தப்படுவார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறே. குருடுன்னு பதவி இப்ப சொல்லக்கூடாது, இப்பெல்லாம் பேர்கள்லாம் மாற்றிட்டாரு, தெரியும் உங்களுக்கு. கண்ணு தெரியாதவரை பார்வையற்றவன் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சிருக்கோம். காது கேட்காதவன் செவடன் சொல்லக்கூடாது, காது கேளாதவர் மாற்றுத்திறனாளி. இப்படி ஒவ்வொன்றா வந்து இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இப்போ எங்களெல்லாம் கிழவன் சொல்லக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு சொல்லணும்? சீனியர் சிட்டிசன் அதானே? அது கூட கிடையாது. பஸ்ஸில் ஏறினா தெரியும், பெருசு ஒதுங்கன்றான் பாருங்க, பேரை மாற்றி வச்சிட்டான். ஆக அப்படி பேரெல்லாம் மாறி இருக்குது. அப்ப இந்த குருடு என்று சொன்னால் கண் தெரியாதவன், அவனுக்கு யார் வழி காட்டணும்? கண்ணு தெரிஞ்சவன் வழி காட்டணும். கண்ணு தெரியாதவனுக்கு இன்னொரு கண் தெரியாதவன் வழி காட்டினா என்ன நடக்கும்? 2 பேருமே குழியில் விழுவான். அது மாதிரி தான் நடக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்றைக்கு யாரை குரு என்று கொள்ள வேண்டுமோ அவர்களை விட்டு விட்டு போலி குருக்களை அடைந்து கொண்டிருக்கிறோம். நம் கண்ணெதிரே நடமாடிய ஒரு பெரிய குரு ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும். மகா பெரியவாள் என்று உலகம் போற்றுகின்றதே, அவருடைய திருமேனி அழகை மனத்திலே நினைத்தாலே நமக்கு ஞானம் வந்துடும். துறவிகளிலே மிகச்சிறந்த துறவிகள் என்று நான் வைணவனாக இருந்தால் கூட நான் போற்றுகின்றவன் என்று சொல்லக்கூடிய ஒரு 2 துறவிகள். இலக்கியத்திலே படிக்கிற பட்டினத்தார் ஒன்று, நம் கண்ணெதிரே நடமாடிய மகா பெரியவாள் ஒன்று. அவரை காட்டிலும் ஒரு துறவி என்று சொல்லுவதற்கு யாராவது தப்பா நினைத்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் குரு, நாட்டை நெறிப்படுத்தியவர்கள். நாம் இப்பொழுது கதைக்கு வர வேண்டும். ஆக நம்முடைய அறியாமையாகிய இருளை நீக்குகின்றவன் குரு, அவன் ஆசிரியன், அவன் ஞானாசிரியன். வித்தைதனை பேணி கொடுத்தவனும் குரு, அவனும் தந்தைக்கு சமம். ஒருத்தர் சொன்ன இந்த ஆனால்ங்கிற பதம் ரொம்ப டேஞ்சரான பதம்னு. சேஷாத்திரியை பேசக்கொள்ளாமான்னு கேட்டார் ஒருத்தர். கூப்பிடலாம் சார், ஆனால்னார். என்னன்னார்? அவர் பார்த்தா மணி பார்க்க முடியாது சார், கேலண்டரை பார்க்கணும்னார்.
அவ்வளோ நாள் பேசுவான் அந்த ஆள் மைக்கு முன்னால் விட்டுட்டான். இன்னொருத்தர் சொன்னார், அவர்கிட்ட எங்கெங்கேயோ போய் சப்ஜெக்டுக்கு வரார் சார்னுவான். ஆனால் சப்ஜெக்ட் விட்டு கேந்த ஒரு வம்பு பேசுகிறவன் ஒத்தன், கேட்குறவர்கள் பல பேர், வெவ்வேறு விதமான ருசி உடையவர்கள். ஒருத்தர் சங்கீதம் கேட்க வருவார், ஒருத்தர் கதை கேட்க வருவார், ஒருத்தர் தத்துவம் கேட்க வருவார், ஒருத்தர் நகைச்சுவை கேட்க வருவார், ஒருத்தர் எதுவுமே கேட்க வரமாட்டார். அப்ப ஏன் வந்தார்? வீட்டில் தொல்லை தாங்காம இங்க வந்தார். ஒரு மணி நேரம் ஏசி ரூம்ல உட்காந்துவிட்டு இப்படி எழுந்து போகலாம், எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது, இங்க வந்தா சைலண்ட் போட்டுடுறோம். அதோட இந்த தொலைபேசி வந்தப்புறம் அது இந்த நடைபேசி அன்னபேசி வச்சுருக்குமே வந்து ரொம்ப சௌகரியம். எங்க வீட்டில் உட்காந்து ஒருத்தர் பேசுறாரு, யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாரு, நான் ஈக்காட்டு தாங்கல டிராஃபிக்கில் சிக்கின்னு இருக்கேன், 1 மணி நேரம் கழிச்சு வரேன். அவர் உட்காந்து எங்க வீட்டில் ஃபேனு கீழே, அதனால இங்க உட்காந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆக இப்போ துரோணரையும் அர்ஜுனனையும் பார்க்கணும். துரோணர் எப்படி குருவானார், அர்ஜுனன் எப்படி சிஷ்யனானான். பரத்வாஜ முனிவருக்கு மகன், தேவ கன்னிகையிட பரத்தால் பிறந்தவன் துரோணன். 2 மரக்கால், இப்ப மரக்கால் யாருக்கும் தெரியாது, லிட்டரே தெரியாது போட்டுருக்குது, எல்லாம் பேக்கெட்டில் வந்துடுது, அளந்து போகிறதுக்கு வழி கிடையாது. இப்போ முன்னெல்லாம் நாங்கள் விளையாட்டாக பசங்களுக்கு சொல்லுவேன், மாணவர்களுக்கு, ஏண்டா எண்ணெய் வாங்கிட்டு பை எடுத்துன்னு போகலாமான்னு கேட்பேன். பையன் சிரிப்பான். இப்போ பையில் எண்ணெய் வாங்கி வந்துடுறோம், எண்ணெயெல்லாம் பேக்கெட்டில் வந்துடுறது, லிட்டரை பற்றி யாருக்கும் தெரியல. மரக்கால் ஒன்று உண்டு, 2 மரக்கால் அளவு கொண்டால் அது துரோணம்னு பேரு. அந்த மாதிரியான கலசத்தில் பிறந்தவர் துரோணர். அதே மாதிரி கலசத்தில் பிறந்தவர் அகஸ்தியர். அப்படிப்பட்ட அவருக்கு அந்த துரோணர்னு பேர் வைத்தார்கள். அவர் வளர்ந்து வர்றார். இந்த பரத்வாஜருக்கு பலவிதமான கலைகள் பரசுராமரத்திலிருந்து கிடைச்சது. இந்த துரோணருக்கு அக்னிவேசர் என்றவர் ஆசாரியராக அமர்ந்தார்கள். அந்த அக்னிவேசருக்கு இதே பராசரர் அக்னி கிட்ட இருந்து பெற்ற கணைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதை இவர் கற்கிறார். அது மட்டும் இல்லை, பிரதோஷன் ஒரு ராஜா எங்க பாஞ்சால நாட்டில், அவனுக்கு மகன் துருபதன், அவனை இங்க வந்து படிக்கிறான். யார்? அக்னிவேசர் கிட்ட. ஒரே ஆசிரியர்கிட்ட 2 பேர், ஒரு சாலை மாணாக்கன்னு சொல்லுவார்கள், கிளாஸ்மேட். இது இந்த இங்கிலீஷ் பதம் வந்த பிறகு சில சங்கடம். ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு இடத்துல போயிருந்தேன், ஒரு 20 வயசு பையன் வந்தான். வணக்கம் சார். வாங்க தம்பி, நீங்கள் யாரு? நான் உங்கள் கிளாஸ்மேட்டு. அம்மா, என் வயசு பார்த்தீங்களா? 20 வயசு. அவன் என்ன சொல்கிறான், என் கிளாஸில் படித்தானோ, என் கிளாஸில் படித்தவன் சொல்கிறான் உங்கள் கிளாஸ்மேட்டுன்னு. இந்த மாதிரி வம்பு வரும். அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட். இதை ஒரு நீதி ஒன்று பார்க்கலாம். இப்போல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, பணக்கார பிள்ளைகள் கொஞ்சம் சரியாக படிக்கிறது இல்லை. ஏழை வீட்டு பையன் நல்லா படிப்பான். அதனால தான் ஏழை வீட்டு பையன் டிகிரி வாங்கிட்டான்னு சொல்லுவான், நான் பட்டம் பெற்றேன்னு சொல்லுவான். பணக்கார பையன் என்ன சொல்லுவான், நான் பட்டம் வாங்கினேங்கிறான். அவன் பட்டத்தை வாங்குறான், இவன் பட்டத்தை பெற்றான். அவன் ராஜா வீட்டு பிள்ளை. யாரு? துருபதன். இவர் அந்தனர் மகன். நன்றாக கல்வி கற்கிறார்கள். அவனுக்கு வேண்டிய அந்தந்த சமயத்தில் எடுத்து கொடுத்து கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆசான் உரைத்தது அமைவர கொளினும் கார்க்கூர் அல்லது பற்றனாகும் அவ்வகையாளரோடு பயில் வகை ஒரு கால் நன்மை சூத்திரம். வாத்தியார் சொன்னது அப்படியே கேட்டுக்கினா கூட 1/4 பாகம் தான் கிடைக்கும். சமமான மாணாக்கரோட பயிலனம் பயின்றால் இன்னொரு 1/4 பாகம் கிடைக்கும். இந்த துரோணர் அவனுக்கு பல பாடங்கள் சொல்லிக் கொடுத்தார். இவன் இப்படி வளர்ந்து வர்ற காலத்தில் கல்வி முடிகிறது. இவன் ஊருக்கு போறான். துரோணருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறான். அன்னைக்கே வாக்கு கொடுத்து தவறி போனவர்கள் உண்டு. இன்னைக்கு தவறி போனவர்கள் கவலைப்படாதீங்க. வாக்கு கொடுத்தானா தவறணும். இவன் என்ன வாக்கு கொடுத்தான், துரோணரே எனக்கு நிறைய கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்க, நான் ஊருக்கு போவேன், எங்கள் அப்பா போயிடுவார், எப்படி பாருங்க, நான் ராஜாவாயிடுவேன், ராஜ்யத்தில் பாதி தரேன்னா. இவருக்கு ஒரு எண்ணம் விட்டுட்டார். இது இப்படி இருக்கட்டும், இங்கே கொஞ்சம் நிற்கட்டான், நாம் கொஞ்சம் வேற ஒரு சைடில் போவோம். வேற ஒருத்தர் ஒரு முனிவர், அவருக்கு ஒரு மகன், அவர் தான் கிருபர். அந்த குழந்தை ஜானதி என்ற தேவிய கன்னிகளை கொட்ட பிறந்தது. ஒரு பெண் ஒரு பையன், 2 பேரும் நாணல் புதரில் விட்டுட்டு பக்கத்தில் வந்து ஆயுதங்களை வச்சு அவர் போயிட்டார். சந்தனு மகாராஜா காலம் அவன் வந்தான். இந்த 2 குழந்தைகளை பார்த்தான், எடுத்துன்னு போயிட்டான். நகரத்துக்கு எடுத்துமே வளர்க்கிறான்.
அப்படி வளர்க்கும் போது அங்க இருக்கிற அந்த பெரியவர்கள்லாம் சேர்ந்து பேர் வச்சார்கள். அந்த 2 குழந்தைங்க என்ன பேர் தெரியுமா? கிருபை, கிருபன். சந்தனுடைய கிருபையினாலே கொண்டு வந்து வளர்க்கப்பட்டதனாலே கிருபையன், கிருபின் பேர். அவர் தான் பிற்காலத்தில் கிருபாச்சாரியர். அந்த கிருபாச்சாரியர் அங்க இருக்கிறார், வளர்ந்து வர்றார். இங்க பேர் வைக்கும்போது ஒரு காரணத்தோடு வைக்கணும். கந்த புராணம் தெரியும் எல்லாருக்கும். தொலைக்காட்சியில் விஜய் டிவி ரொம்ப அமக்களமான தொண்டு செஞ்சுட்டு வர்றது, எவ்வளவு பேரையோ அறிமுகப்படுத்துறது. பல தொலைக்காட்சிகளும் பல்லாண்டுகளை நான் பேசிட்டு இருந்தா கூட இதன் மூலமாக தான் பல பேருக்கு நான் அறிமுகமானேன்.